நான் இருக்கிற இந்த இடம்தான் வந்து தம்பாலை பலாலி விமான நிலைய வீதி. ராணுவத்தின் பஸ் இப்ப சிடிபி பஸ் ஓடுது. ஆனா பஸ் எவ்வளவோ சிரமத்தின் மத்தியில தான் போகுது. என்னும் அவையின் ஒவ்வொரு பாதைகளும் முடிவிக்கப்படல வந்து ராணுவத்தால் போடப்பட்ட சின்ன ஒரு படலை. நான் இருக்கிற இந்த இடம்தான் வந்து தம்பாலை பலாலி விமான நிலைய வீதி. இந்த வீதி தான் இப்பொழுது மூடப்பட்டிருக்கு. தற்சமயம் நான் நிற்கும் பிரதேசம் பசாவ்லான். இன்றைக்கு தம்பாலை பலாலி விமான நிலைய வீதி திறப்பதற்கான வேலைகள் வந்து தற்பொழுது மும்முரமாக இடம்பெற்று வருகிறது. இராணுவத்தினர் வந்து இந்த தம்பாலை பலாலி விமான நிலைய வீதியை இன்றைய தினம் திறந்து வைக்க போயினும் அதற்குரிய வேலைப்பாடுகள் தான் தற்பொழுது இடம்பெற்று வருகிறது. தற்காலிகமாக இந்த இடத்துல வந்து ஒரு கேட்டொன்று போட்டு மக்கள் இந்த வீதியூடாக செல்வதற்குரிய வழி ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டிருக்கு. இன்றிலிருந்து இந்த பகுதிக்கு போகிற மக்கள் இந்த வீதியூடாக செல்லலாம். இந்த வேலியும் வந்து தற்காலிகமாகத்தான் இப்பொழுது அமைக்கப்பட இருக்குது. குறிப்பாக வந்து இந்த வேலியில் வந்து இராணுவத்தினர் காவலில் இருப்பினும் இவ்விடத்திலிருந்து ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று போட்டு இந்த இடத்துல வந்துட்டு கதை ஒன்று போடுற மும்முரமான வேலை தான் இப்போ இராணுவத்தினர் ஈடுபட்டிருக்கணும். இந்த பாதையாண்ட திறக்கினம் கவச ஓப்பன் இது. தற்காலிகமாக இந்த பகுதியில் வந்து ஒரு கேட்டொண்டு போடுற வேலையில வந்து இராணுவத்தினர் மும்முரமாக ஈடுபட்டிருக்கணும். මෙතනින් ඇරලා නැහැ. අපිට ඕන විදිහට ගන්න මේක. ඒස් අපිට ගන්න ඕනේ. දන්නවා. අපි අවුලන්නේ නැහැ. කමක් නැහැ. சமயம் வந்து இந்த வீதி வந்து திறப்பதற்கான வேலைகள் பூர்த்தி அடைஞ்சிருக்கு. சின்ன கேட் ஒன்று போட்டிருக்கணும் மாமியாக்கள். இதுதான் வந்து இராணுவத்தால் போடப்பட்ட சின்ன ஒரு படலை வேண்டுதான் சொல்லணும். இதுதான் வந்து விமான நிலையத்தின் வீதி. இப்படியே போனா இதால இப்படியே நேர போனா பலாலி விமான நிலையத்துக்கு போக முடியும். பார்த்தா தெரியுது, பிரதான வீதி தெரியுது. இந்த பகுதியிலிருந்து சுண்ணாம்புகளை ஏற்றுக்கொண்டு உளவியந்திரங்கள் சென்ற வண்ணம் முதல்ல இங்க பார்த்தா தெரியுது ஒரு உளவியந்திரம் வந்து பெட்டி உடைஞ்சு போய் நிற்குது. சந்தியோட வந்து இராணுவத்தின் தடை காணப்படுது. ஏன்னா முக்கியமாக வந்து இந்த வீதியை திறக்கணும் பல்வேறு தரப்பினர் கோரிக்கை முன்வைக்கிறோம். என்னென்னா வந்து அச்சுவேல இருந்து வந்து நாங்கள் இப்போ ஜாழ்ப்பாணம் போகிலும் சரி, எல்லாட்டிக்கு தெல்லிப்பளை போகிலும் சரி, நாங்கள் என்னென்னு சொல்கிறோம், சுற்றி தான் போகிறோம். இடப்பாதைக்குள்ளால மடம் வீதிக்குள்ளால போய் சுந்தரபுரம் குட்டியப்புலத்துக்குள்ளால போய்தான் வசாவலாம் பள்ளிக்கூடத்தடிக்கு ஏறுறோம். எங்களுக்கு நீங்கள் மெயின் ரோட் திறப்பீங்களாக இருந்தால் எங்களுக்கு அது 1-1.5 கிலோமீட்டர் கூட வராது மெயின் ரோட். அதிலிருந்து போகிறது எங்களுக்கு கிட்ட. அதோட எங்களோட மெயின் ரோட்டோடய எங்களோட மானம்பராய் பிள்ளையார் கோயிலும் இருக்குது. அதுவும் இன்னும் எங்களுக்கு விடுவிக்கப்படையில்லை. அப்போ அந்த பாதையை துறந்து எங்களுக்கு கோயில் விடுவிக்கப்பட்டால் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதோட ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு இப்போ சிடிபி பஸ் ஓடுது. ஆனால் பஸ் எவ்வளவோ சிரமத்தின் மத்தியில் தான் போகுது. என்ன ரோட் சீரில்லை, மற்றது பக்கங்களில் குப்பியல் கஞ்சல்களால் பஸ் பல சிரமத்தின் மத்தியில் தான் ஓடுது. இதே நீங்கள் மெயின் ரோட் திறந்து விடுவீர்களாக இருந்தால் எங்களுக்கு இன்னும் இலகுவாக இருக்கும். பயணங்கள் செய்வதற்கு எல்லாத்துக்கும் இலகுவாக இருக்கும். வந்து பாதைகளை இன்னும் விடாம அப்படியே வச்சிருக்குது. ஆனா குறித்த பகுதிகள் விடுவிக்கப்பட்டாலும் தொடர்ந்து இராணுவத்தின் வசம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. மக்கள் வந்து சுயாதீனமா போய் பார்க்க முடியாத நிலை ஒன்று இருக்கானதில்லை. கடந்த மார்ச் 22 விடப்பட்ட 234 ஏக்கர் நிலப்பகுதிக்கு பிரதான பாதையான வெள்ளையராளி ரோட்டில் ஒட்டாப்புலம் செயலர்களோட சந்தியெல்லாம் முடிவித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவை பிரதானமான பாதைகள் என்னும் அவை என்ற ஒவ்வொரு பாதைகளும் முடிவிக்கப்படவில்லை. குறிப்பாக மாநில வீதி என்ன முடிவிக்கப்படவில்லை. அதே போல் அவர்களுடைய பலாளிக்குள்ளே செல்கின்ற பல வீதிகள் இன்னும் இராணுவத்தால் திறக்கப்படாமல் இருக்கின்றது. அதே நேரத்தில் இன்றைக்கு விமான நிலைய வீதி ஆனது மக்களின் பாவனைக்காக திறக்கிறதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் மக்கள் பெரும் கஷ்டப்படுகிறார்கள் தங்களுடைய காணிகளுக்கு போகிறது. குறிப்பாக பலாலி கிழக்கை சேர்ந்தவர்கள் பலாலி கிழக்கிலேயே மீள்குடியேறிய நிலைமையில்
வசாவுலான் வந்து ஒட்டகப்பள்ளத்தின் ஊடாகவே திரும்பி பலாளிகளுக்கு தனது வீட்டு எல்லையிலிருந்து 10 மீட்டர் தூரத்தில் உள்ள காணிக்கு கிட்டத்தட்ட 4.5 கிலோமீட்டர் வந்து திரும்பி 4.5 கிலோமீட்டர் செல்ல வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. ஆகவே அவர்களுடைய பாதைகள் திறக்கப்பட்டால் உடனடியாக அவர்கள் தங்களுடைய முன்குடியிருத்துக்கான சகல தேவைகளையும் செய்ய முடியும். அது தொடர்பான நடவடிக்கை எடுக்கப்படுகின்ற விரைவில் அந்த சாத்தியமான ஏற்பாடுகளை செய்யப்படும். எந்த ரோட வந்தீங்க இதானே வந்தீங்க அப்ப இந்த பாதை நாளைக்கு திறக்கணுமா இது துறக்கணம்னு கேட்டீங்கன்னா துறக்கிறத பற்றி தெரியாது. இது மறியலப்பா விட்டடி அங்கே அம்மன் கோயில போட்டு 3 துறக்கிற மாதிரி தான் சொல்லிக்கணும். இது துறந்தாதான் தெரியும். சரி சரிங்க உள்ளே உள்ளே ஆமியாக்கள் தான் வேற யாருனுக்கு ஆமியா சரி ஓகே எங்கய்யா வந்த நீங்க உங்களோட ஊர் ஹலோ உங்களுக்கு இதால கேட்டெல்லாம் போட்டு நீங்க இதால தான் போகலாம் பின்னேரத்துல இருந்து இந்த கேட் திறப்பு சைட்ல பார்த்தா தெரியுது மிதிவடி அபாயம் என்று சொல்லி ஒரு மஞ்சள் பட்டி போட்டுருக்காங்க. அதாவது வந்து கன்னிவடி அபாயம் இந்த பகுதியில் இருக்குன்னு சொல்லி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில இந்த இடத்துல வந்து இந்த மஞ்சள் பட்டி காணப்படுது. இவ்விடத்தை சுற்றி பார்த்தா தெரியுது ஒரே இப்பிலி காடாயே கிடக்குது, அப்படியே வனாந்திரமாக கிடக்கு. இங்க பாருங்க இராணுவத்தினர் யுத்த காலத்துல பாவிச்ச தொப்பி ஒன்று அப்படியே தொங்க விடப்பட்டிருக்கு மரத்தில். அப்படியே தொப்பி எடுத்து பார்ப்போம். அப்பா இன்னொரு பேரம். இவ்விடத்துல வந்து இராணுவத்தினர் வந்து கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கணும். குறிப்பாக வந்து தற்சமயம் வந்து இராணுவத்தினரை ஈடுபடுத்தி முட்கம்பி வேலிகள் அமைக்கும் பணி இடம்பெற்று வருது. இங்க பார்த்தா தெரியுது இராணுவத்தினர் தற்காலிக வேலி அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கணும். இந்த சைட் வந்து விடுவிக்கப்படாத பகுதி, இது வந்து விடுவிக்கப்பட்ட பகுதி. தோளகட்டி ஆச்சிரமம், இது ஃபாதர்ஸ் மேட்ரு. தோளகட்டி ஆச்சிரமத்தின் ஒரு பகுதி விடுவிக்கப்பட்டிருக்கு, முக்காவாசி பகுதி வந்து உயர் பாதுகாப்பு வலயத்துக்கே காணப்படுது. இராணுவத்தின் பஸ்